ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் டிவிடி அல்லது சிடி ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது. விண்டோஸ் 10லேயோ 7லேயோ 8லேயோ உங்கள் டிவிடி வந்து ரெகக்னைஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த 3 சொல்யூஷன் நம்ம ட்ரை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அது என்னென்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் ரன் டைப் பண்ணுங்கள். ரன் ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் REGEDIT REG edit கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கீழே வந்து நான் வந்து கொடுக்குறேன், பார்த்து அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைச் கீ லோக்கல் மிஷின் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹெச் கீ லோக்கல் மிஷின் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். சப் ஃபோல்டராட்டு சிஸ்டம் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டத்துக்கு சப் ஃபோல்டராட்டு கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் செட் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் கண்ட்ரோல் செட் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து சர்வீசஸ் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் கண்ட்ரோல் செட்டுக்கு அடுத்து சர்வீசஸ் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். சர்வீசஸ் ஃபோல்டர் கீழே ரோல் பண்ணி வாங்க. கீழே ATAPI அந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ATAPI அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ அதில் வந்து கண்ட்ரோலர் 0 டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர் 0 சி வந்து கேபிட்டலில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர் 0 கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த கண்ட்ரோலர் 0 வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூவை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். DWORD 32 பிட் வேல்யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேபிட்டல் DWORD 32 பிட் வேல்யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரீநேம் கொடுக்கணும். இதை டெலிட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதில் வந்து கேபிட்டல் num device 1 கேபிட்டல் NUM கேபிட்டல் DEVICE num device 1 கீழே கொடுக்குறேன், பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணி மாடிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வேல்யூ டேட்டா வந்து 1 கொடுத்துக்கோங்க. அதில் 0 இருக்கும். அதை டெலிட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷன் முடிஞ்சது. ஸோ இந்த சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். டிடி ட்ரைவ் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது சொல்யூஷன் என்னென்னா, அதில் உங்களுக்கு சரியாக வரலன்னா ரெண்டாவது சொல்யூஷன் வந்து நீங்கள் சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வியூ பை வந்து ஸ்மால் ஐக்கான் செட் பண்ணிக்கோங்க. வியூ பை ஆப்ஷன் வந்து லார்ஜ் ஐக்கான்ஸில் வந்து ஸ்மால் ஐக்கான்ஸை செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து
டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் எல்லாம் அதில் வியூ ஆகும். பிரிண்டர்ஸ் அண்ட் டிவைசஸ். ஸோ உங்கள் சிடியை வந்து ட்ரைவ் வந்து இதில் வந்து விசிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது விசிபிள் ஆகலைன்னா அந்த பேஜில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஆட் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ட்ரைவை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, டிவிடி சிடி ட்ரைவை இதில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் ஆயிரும். இது ஒரு சொல்யூஷன். இந்த மாதிரி அந்த ட்ரைவ் வந்து இதில் வந்து வியூ ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா தேர்ட் சொல்யூஷன் என்னென்னா, மறுபடியும் நீங்கள் சர்ச் பாக்ஸ் போங்க. அதில் டிவைஸ் மேனேஜர் டைப் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் அதை கிளிக் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஸ்டார்ட் மெனுவை ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டிவிடி cd-rom டிரைவ்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிவிடி cd-rom டிரைவ்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அது கீழே உள்ள அந்த PLDS DVD RW DU அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸில் என்ட்ரு ஆகுங்க. ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. அதில் டிவைஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ அந்த டிவைஸ் வந்து அதில் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு மென்ஷன் ஆகுது. அப்போ எந்த இஷ்யூவும் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் டிரைவர் ஆப்ஷன் வந்து அந்த டிரைவர் டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்டேட் டிரைவர் ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்டேட் டிரைவர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் அப்டேட்டட் டிரைவர் அப்படி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த டிரைவ் வந்து அப்டேட் ஆகும் ஆன்லைனில். அல்லது நீங்கள் சிடி டிரைவ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டம் வந்து டிவிடி வந்து ரெகனைஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டிவிடி டிரைவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா IDE ATA/ATAPI கண்ட்ரோலர்ஸ் IDE ATA/ATAPI கண்ட்ரோலர்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த டிரைவை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டாண்டர்ட் SATA SCTA AHCI கண்ட்ரோலர் அந்த டிரைவை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மேலே ஆக்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆக்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ரீஃப்ரெஷ் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது எல்லா டிரைவும் வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும். ஸோ ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ இந்த 3 சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
100% உங்களோட அந்த டிவிடி சிடி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.